தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு லோகோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் எடிட்டிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் பிஜி அப்படின்றத கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன பிறகு மேலே உள்ள இந்த எரேஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எரேஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை ரிமூவ் பண்ணிங்க. கரெக்டாக எனக்கு இந்த அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அகைன் கூட உங்களுக்கு தேவையான சைஸ்னால் செட் பண்ணிக்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிக்கிங்க. அடுத்ததாக கீழே உள்ள ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்னர் வந்து அந்த பேக்ரவுண்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு சைஸும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எரேஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக ரொம்ப ஹார்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த கார்னர் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து நம்ம சேனல் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு இதில் வந்து சிஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மை ஃபாண்ட்ஸ் அப்படின்றத ஃபாண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் நம்மளுக்கு அங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன பிறகு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ரொட்டேட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஸ்மால் பண்ணி 2 லேயரில் வேறு எதாவது ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிங்க. நான் ஒரே லேயரில் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் காட்டணும் யூடியூப்னு காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரே லேயராக வச்சுட்டு அடுத்தது அந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒயிட் கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். அடுத்து பிளாக் கலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த கலர் வந்து நான் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரே டெக்ஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா இதுதான் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சில லோகோஸ் அதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லோகோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த ஒரு லோகோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த பிக்சார்ட்டோட லோகோ ஆட் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி ஸ்மால் பண்ணி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோகோ வந்து அதுக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. கரெக்டாக நம்ம ஆட் பண்ணது பின்னாடி கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லோகோ வேணுமோ அரேஞ்ச் பண்ணிங்க. இந்த லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. 2-3 லோகோனோட ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த லோகோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் பிஎன்ஜி அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.